கால சர்ப்ப தோஷம் அப்படின்ற ஒரு தோஷத்தை பார்த்து நம்ம பல பேர் பயந்துட்டு இருக்கோம். அப்படி பயப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தோஷம் இல்லை அது. ராகு கேதுகளுக்குள்ளே கிரகங்கள் மாட்டின்னு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான். ஆனால் அதுலேயே 2 விதம் இருக்குது. கால சர்ப்ப யோகம்னு ஒன்று இருக்குது, கால சர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, மற்றவாள்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே அடையக்கூடிய நன்மைகளெல்லாம் இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைஞ்சிப்பா, அவளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் அதனுடைய பலனை வழிய அது ஒன்றும் பெரிய தோஷம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது என்னென்னா, போன பிறவியில் குட்டி குட்டியாக பாம்புகள் இருக்கும்போது அதில் தெரியாமல் கொன்று இருக்கும். அதனுடைய பாவம் தான் இந்த இதில் நாகதோஷமாக காலசர்ப்ப தோஷமெல்லாம் வருது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம்னா, இப்போ அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கிற வரனை, ராகு கேது தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருக்குதுன்னா, அதே போல் ஆணுக்கும் ராகு கேது தோஷம் இருக்கிற மாதிரிக்கு அமைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ ஆணுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்க மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளோதானே வழிய. இதில் ரொம்ப தூரம் பயப்பட்டு ரொம்ப தூரம் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே இதில் ஒரு அழகான ஒரு பரிகாரமும் இருக்குது. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, நான் இங்கே கீழே கொடுக்க போகிறேன் இந்த ஒரு ஸ்லோகம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷூயமாம்ருதாத். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வரணும். எப்போ சொல்லணும் அப்படின்னா, நம்ம பகவான் சந்நிதியில் விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் பால் எடுத்து அந்த பகவான் மேலே அப்படியே சிறுமஞ்சன மாதிரி இப்படியே குளிக்கிற மாதிரி அபிஷேகம் மாதிரி இப்படியே குத்திகிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே வர 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 இந்த நாகதோஷங்கள் எல்லாத்தையுமே அவன் என்னென்ன நீக்கி கொடுத்துருவேன். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளுமே நம்ம அடைய முடியும். இன்னும் ஒரு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்த பிரதோஷ காலங்கள் வரும், பிரதோஷ வேளை வரும். அந்த பிரதோஷ வேளையில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணி நம்ம வணங்கின்னு வந்தால் போதும். இந்த தோஷம் அப்படியே நீங்கி போயிடும். ஏன்னா முக்கால்வாசி பேர்களோட ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் இருக்கும். அதனால் இந்த தோஷம் இருக்குதுன்றதுனால பயப்பட வேண்டாம். நாகதோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால உன்னை பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த நாகங்களுக்கு, அந்த சர்ப்பங்களுக்கு சாந்தி பண்ணிட்டு நம்ம எல்லா நன்மைகளையும் அடையலாம். சிவபெருமானுடைய இந்த ஸ்லோகம் அந்த சாந்தியை அந்த நாகங்களுக்கு கொடுக்கும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காலசர்ப்ப தோஷம் இருந்தால் கூட நல்லபடியாக முன்னுக்கு பிரமாதமாக இருப்போம். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தலைவர்கள், ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆளாக இருக்கிறவா, ஆன்மீகவாதிகள், ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறவெல்லாம் காலசர்ப்ப தோஷ ஜாதகத்தில் தான் இருக்கா. அதனால் காலசர்ப்ப தோஷமாக இருக்கே அப்படின்னு பயப்படாமல் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம நன்மை அடையலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.